கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை அந்த ஒரு வசனத்தை முதல்ல வாசிப்போம். John chapter 9 verses 5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். Hallelujah. As long as I am in the world, I am the light of the world. நான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும், நான் உலகத்தில் இருக்கையில் நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நானே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், the gospel according to Matthew verse 14. மத்தேயு 5:14. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. Hallelujah. நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You are the light of the world. Hallelujah. ஆண்டவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து, தம்மை பின்பற்றுறவங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, யூ ஆர் த லைட். யோவான் 9 நானே வெளிச்சம்னாரு. மத்தேயு 5 நீங்களே, உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கின்றார். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 1. ஆதியாகமம் 1 முதல் 4 வசனம் வாசிப்போம். ரொம்ப அருமையான வசனங்கள். ஆதியாகமம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஹல்லேலூயா. Say light is good. வெளிச்சம் நல்லது. ஆமென். தேவன் முதலாவது உண்டாக்கின ஒரு காரியம் என்னது? இந்த உலகத்துல வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. வேதம், தேவனே பாத்தீங்கன்னா வெளிச்சத்துலதான் வாசம் செய்யறார். He dwells in an unapproachable light அப்படின்னு பவுல் எழுதுறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வெளிச்சத்தின் தேவன். சொல்லுங்க, அவர் வெளிச்சத்தின் தேவன். இருளுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமென். There is no relationship with darkness. நம்முடைய தேவனுக்கும் இருளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனிடத்துல இருள் கிடையாது. கொஞ்சம் கூட அவரிடத்துல என்ன கிடையாது? இருள் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல யோவான் எழுதுறாரு, அதையும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 4:5 படிப்போம். 4:5. John 1 verse 4 and 5. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இங்கிலீஷ் என்ன அழகாவது, the darkness could not comprehend it. அப்படின்னா the darkness could not remain when there was light. ஹல்லேலூயா. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆமென். ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. அதுதான் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைன்னா ஒளி வந்த உடனே இருள் போக வேண்டும். ஹல்லேலூயா. ஒளியும் இருளும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட். இது இன்னைக்கு நம்ம பேச போறது. ஹல்லேலூயா. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நிறைய எப்படி சொல்ற, நிறைய ஒளி இருக்கு, லைட் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. எனக்கு மேல ஒரு டியூப் லைட் இருக்கு. எனக்கு முன்பதாக 2 லைட் வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோல மீட்டிங் போயிட்டு இருக்கனால பிரைட்டா இருக்கிறதுக்காக. அப்படியே எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா you can see a table lamp also. ரைட்? ஒரு லேம்ப் பார்க்கலாம், அதுல வெளிச்சம் இருக்கு. ஸோ இது எல்லாம் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல கொஞ்சம் கூட இருள் கிடையாது. The entire room is filled with light. Hallelujah. ஸோ எங்க வெளிச்சம் வருதோ அந்த இடத்துல இருள் கொஞ்சம் கூட இருக்க முடியாது. சொல்லுங்க, கொஞ்சம் கூட இருக்க முடியாது. Hallelujah. நல்லா கவனிங்க. வாங்க, இதை நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். திரும்ப யோவான் 9க்கு வாங்க. Hallelujah. யோவான் 9 சிஸ்டர், நீங்க முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்படியே John 9:1 இருந்து வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார்.
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். ஆமென். சோ இந்த 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 பேசேஜ் பர்டிகுலர் மிரக்கல் வந்து ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ற ஒரு சம்பவம். எதற்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில தீராத ஒரு வியாதி இருக்குது, இல்ல அந்த பிரச்சனை வந்து நீங்கவே மாட்டேங்குது, அந்த பிரச்சனை சால்வே ஆக மாட்டேங்குது, என்னமோலாம் ட்ரை பண்ணியாச்சு ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்போ பாப்புலரா ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன், ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு காரணம் கொடுக்கணும்னா இதை தான் சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இது வச்சிருக்கிறாருன்னா, இந்த 3வது வசனத்தை போடுங்க. 3வது வசனம், தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி. கரெக்டா? இந்த வசனத்தை எடுப்பாங்க. இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சோ அதை என்ன எப்படி கொண்டு போயிருவாங்கன்னா, ஓகே, இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் கொண்டு அனுபவிச்சிருக்கிறாரு, இல்ல ஆண்டவரே வந்து என்ன பண்ணிருக்காரு, இதை கொடுத்திருக்கிறாரு. சில இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. எதற்கென்றால் தேவனுடைய கிரியை இதன் மூலமா என்ன பண்ணணும், வெளிப்பட போகிறது. நிறைய பேர் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம். சோ தேவனுடைய கிரியை வெளியே வரப்போகுது, தேவனுடைய மகிமை இதனால வெளியே வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு, அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஆனா அதே ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு, 5வது வசனத்துல என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். 5வது வசனம் போடுங்க. as long as I am in the world, I am the light of the world. கரெக்டா? அப்படிதானே போட்டிருக்கு. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். யோவான் 1:4 என்ன சொல்றாரு, அந்த ஜீவன் மனிதர்களுக்கு வெளிச்சமா இருந்துச்சு. அந்த வெளிச்சம், யோவான் 1:4 டக்குன்னு போட்டுங்க. அந்த வெளிச்சத்தை இருள் பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அடுத்த வசனம், அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. சோ ஆண்டவரை வந்து சொல்லும் பொழுது, ஆண்டவரை விவரிக்கும் பொழுது, the word of God is very clear that there is only light inside of him and there is no darkness in him. Darkness is always outside, it's not inside God. இருள் வந்து வெளியே தான் இருக்குது, அவருக்குள்ள இல்லவே இல்லை. கொஞ்சம் கூட அவருக்குள்ள என்ன இல்லை, இருள் இல்லவே இல்லை. ஆதியிலே என்ன பண்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது முதலாவது உண்டாக்குன அவர் சிருஷ்டித்தது let there be light, வெளிச்சம் உண்டாக கடவுள் let there be light ன்னு சொல்றாரு. அப்ப வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர் நல்லது என்றார். 4வது வசனம், and he said that the light was good. இந்த வெளிச்சத்தை பார்த்து நல்லது என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இங்க வாங்க, திரும்ப வந்துருங்க, யோவான் 9க்கு வாங்க. யோவான் 9க்கு வந்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறவியிலே குருடா இருக்கிறான். ரைட் ஃப்ரம் his birth, born blind, பிறவி குருடன். சரிங்களா? இப்போ வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு நிறைய இன்சல்ஸ், நிறைய கண்டம்னேஷன், அவனை குற்றப்படுத்தி இருப்பாங்க, நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பாங்க அவங்க இடத்துல. நீ ஏன் இப்படி குருடா பிறந்த, நீ ஏன் இப்படி பிறவிலே குருடா பிறக்கணும், அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுல பாப்புலரா சொன்ன காரணம், எல்லாருமே அவன்கிட்ட சொன்ன ஒரு காரணம் என்னன்னா, அதுதான் வந்து அடுத்த வசனத்துல வருது. இயேசுட்ட கேட்கறாங்க 2வது வசனத்துல, ரபி, இவன் பாவம் பண்ணானா பெற்றோர் பாவம் பண்ணாங்களா? இதுதான் அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கும் இதைதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாவம் பண்ணீங்களான்னு தெரியல, இல்ல உங்களுடைய பெற்றோர் பாவம் பண்ணாங்களான்னு தெரியல, இல்ல உங்க மூதாதையர் பாவம் பண்ணாங்களா? இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே, இப்படிப்பட்ட வியாதி படுக்கையில நீங்க இருக்கிறீங்களே, என்ன பாவம் பண்ணீங்களோ நீங்க அப்படின்ட்டு. கரெக்டா? இது எல்லாருக்கும் புரியும். இது புரியாத ஆளே இருக்க முடியாது. எல்லா மதத்திலையும் யூஸ் பண்ற ஒரு காமன் ஃப்ரேஸ், எல்லா மதத்துக்காரங்களும் இதை யூஸ் பண்றாங்க, இதை கிறிஸ்தவர்களும் இதை யூஸ் பண்றாங்க. இந்த பாவத்தினாலதான் இப்படி ஆயிடுச்சு, இந்த பாவத்தினாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சோ இயேசு கிட்டே இதே கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஆண்டவரே, இவன் பண்ணானா அவர் பண்ணாரா, நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு தேவ மனுஷன், நீங்க தேவகுமாரன், யூ நோ பெட்டர்,
யார் தப்பு பண்ணாட்டு, இவனா அப்பாவா அவங்க அப்பாவோட அப்பாவா அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. ஆனா இயேசு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பதில் சொல்றாரு. நல்லா கவனிங்க. 3வது வசனத்துல போட்டிருக்கு, இவனும் பாவம் பண்ணல. 3வது வசனம், பெற்றோரும் பாவம் பண்ணல. சரிங்களா? இது இது எப்படி இப்படி இருக்கும்? அது எப்படி ரெண்டு பேரும் பாவம் பண்ணாம இருக்க முடியும்? சான்ஸே கிடையாதுல்ல. அது எப்படி பாவி இவங்க அவ்வளவு பரிசுத்தவானா இவங்களாம்? இவனும் பாவம் செய்யவில்லை, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்களும் செய்த பாவம் அல்ல. அப்படின்னா அவ்வளவு பரிசுத்தவான்களா அவங்க? கிடையாது. அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. சோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். Jesus was not sent into this world to condemn the sinners. Hallelujah. பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு பாவிகளை குற்றம் சாட்ட அவர் அனுப்பவில்லை. பாவிகளை பார்த்து நீ இன்னும் பாவின்னு சொல்ல அவனை என்ன பண்ணல, அனுப்பல அவர். ஹல்லேலூயா. Jesus was sent to save the world and not to condemn the world. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. He was sent to save the world. உலகத்தை ரட்சிப்பதற்காக தான் அனுப்பினாரே தவிர உலகத்தை இன்னும் கண்டம் பண்ணி இன்னும் குற்றம் சாட்டுவதற்காக இயேசு வரவே இல்லை. இத வந்து ரொம்ப அழகா இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு பாருங்க. அந்த யோவான் 8க்கு வந்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயை வந்து பிடிச்சிட்டு வந்து இயேசு முன்னாடி விட்டுருவாங்க. ஒரு ஸ்திரீ, விபச்சாரத்துல அகப்பட்ட ஒரு ஸ்திரீ பிடிச்சிட்டு வந்து இயேசு முன்னாடி வச்சு, இந்த ஸ்திரீயை வந்து என்ன பண்ணணும், விபச்சாரத்துல அகப்பட்டதுனால இந்த ஸ்திரீ என்ன பண்ணணும், கல்லடிச்சு கொல்லணும். மோசேயின் ஆகமம் படி, மோசேயின் நியாய பிரமாணத்தின் படி இந்த ஸ்திரீ என்ன பண்ணணும், நீங்க கல்லடிச்சு கொல்லணும். இப்படிதான் சொல்லுவார். இது எங்க வரும்னா 5வது வசனம். Now Moses in the law, 5வது வசனம், commanded us that such should be stoned, but what do you say? இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்ன பண்றாருன்னா அடுத்தது கீழே குனிஞ்சு அப்படியே எழுதுவார். அவர்கள் படிங்க சிஸ்டர், 6வது வசனம் படிங்க, தொடர்ந்து படிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அடுத்தது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன பண்ணலாம், முதல் கல் எறியட்டும். அப்பனா உலகத்துல ஒருத்தன் கூட என்ன கிடையாது, நீதிமான் கிடையாது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருவன் கூட நீதிமான் கிடையாது. ஒருத்தன் கிட்ட கூட என்ன கிடையாது, பாவம் இல்லாம ஒருத்தனும் கிடையாது. பிடிச்சிட்டு வந்தவனும் பாவிதான். அந்த ஸ்திரீயும் பாவிதான். அதை பிடிச்சிட்டு வந்து குற்றம் சாட்டுறாங்க, அவனும் பாவிதான். அதனால சொன்னாரு, பாவம் இல்லாதவன் கல்லெறிட்டுட்டார் சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பி என்ன பண்ணுவாரு பாருங்க. 8வது வசனம் படிங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா, glory to God. பாருங்க, இந்த பெண்மணியோட குற்றம் என்னதுன்னா, இவ வந்து விபச்சார பாவத்துல அகப்பட்டு விட்டாள். 10 commandments, 10 கட்டளையில விபச்சார பாவம் வருது. அதுல இவ அகப்பட்டு விட்டாள். 9வது அதிகாரத்துல வர மனுஷன் வந்து பிறவி குருட. இது ரெண்டுமே வந்து சீரியஸான கேஸ், ரொம்ப சீரியஸான கேஸ். இது எல்லாத்துக்குமே வந்து என்னது, விமோச்சனமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே, இது ரெண்டுத்துக்குமே விமோச்சனம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா they are branded as sinners, they are branded as cursed people. அதாவது இவங்க வந்து ஒரு பாவி மட்டும் கிடையாது, சபிக்கப்பட்டவர்கள், அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. இதுதான் இது ரெண்டு இடத்துலயும் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிக்காட்டுறாருன்னா, 12வது வசனத்துல சொல்றாரு பாத்தீங்களா, Jesus spoke to them again saying, I am the light of the world. நானே உலகத்தின் வெளிச்சம். 12வது வசனம், கீழே வைங்க வசனத்தை.
இந்த ஸ்திரீயை பிடிக்கும் பொழுது தன்னை உலகத்தின் வெளிச்சமாக தன்னை வெளிக்காட்டினார். ஆமென். ஐ ஆம் த லைட். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஹல்லேலூயா. அதே இந்த பிறவி குருடனை சுகமாக்கும் பொழுதும் தன்னை எப்படி வெளிக்காட்டினார்? ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். 5வது வசனம் 9:5. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நானே வெளிச்சமாக இருக்கிறேன். as long as I am in the world, நானே ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த மெய்யான ஒளி, the true light is in your life. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மெய்யான ஒளி என் வாழ்க்கையில இருக்கிறார் என்று? ஆமென். இந்த மெய்யான ஒளி இருக்கிறார் என்றால் அங்க கொஞ்சம் கூட இருள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இததான் நீங்க விசுவாசிக்கணும். நீங்க ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற இருள் எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு காண்பிக்க வரவில்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் அதுக்குதான் வந்திருக்காரு, எனக்குள்ள இருக்க இருள் எவ்வளவு பெருசு, எனக்குள்ள இருக்கிற பாவம் எவ்வளவு பெருசுன்னு காட்ட வந்தார். இல்ல இல்ல இல்ல, பாவம் பெருசு, இருள் பெருசுன்னு அந்த பாவிக்கே நல்லா தெரியும். அதை இன்னொருத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. He knows very well that what the extent and the greatness of the sin and the darkness that is inside of him. He knows that very well. அது அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும். இதை ஒரு ரட்சகர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீட்ட ஒரு இடத்துல கூட ஆண்டவர் யோவான் 8வது அதிகாரம் இந்த ஸ்திரீட்ட நீ ஒரு பெரிய பாவி, பயங்கரமான விபச்சாரி அப்படின்னு ஒரு இடத்துல கூட அந்த அம்மா பார்த்து நீ விபச்சாரின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? விபச்சார பாவத்துல மாட்டுறவங்கள விபச்சாரின்னு தான் கூடுவாங்க அந்த காலத்துல, அடல்ட்ரஸ் அப்படின்னு தான் கூடுவாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட ஆண்டவர் அவளை எப்படி பிராண்ட் பண்ணல, எப்படி ஐடென்டிஃபை பண்ணல. அவள் செய்ததை வைத்து அவளை ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. ஆமென். ஸ்திரீயே அப்படின்னு தான் அழைக்கிறார். உமன், ஸ்திரீயே என்று தான் அழைக்கிறார். ஆண்டவர் எப்படி அவளை உண்டாக்குனாரோ அப்படிதான் ஆண்டவர் அவரை அழைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். God does not brand us or identify us with our sins and weaknesses. ஆண்டவர் நம்மளுடைய பலவீனத்தை வைத்தோ இல்ல நம்மளுடைய பாவத்தை வைத்தோ இல்ல கடந்த வாழ்க்கையை வைத்தோ நம்மளை அடையாளப்படுத்துற ஒரு தேவன் கிடையாது. ஆமென். உலகம் தான் நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறது? நாம் செய்கிற காரியத்தை வைத்து நம்மளை அடையாளப்படுத்துகிறது. கரெக்டா இல்லையாங்க? உலகம் நம்மளை எப்பவுமே அப்படிதான் அடையாளப்படுத்தும். ஒரு மனுஷன் என்ன செய்யறானோ அதை வச்சுதான் அவனோட அடையாளமே. ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா அவனை உலகம் எப்படி அடையாளப்படுத்தும்? குடிகாரன் அப்படிதான் அடையாளப்படுத்தும். ஒருத்தர் ட்ரக் அடிக்டா இருக்கிறானா அவனை ட்ரக் அடிக்ட் அப்படின்ற அடையாளப்படுத்தும். ஒருத்தர் விபச்சார பாவத்தில் இருக்கிறானா அவனை விபச்சார பாவத்தில் இருக்கிற விபச்சாரின்னு தான் அவனை அடையாளப்படுத்தும். ஆனா ஆண்டவர் என்றைக்குமே நம்மளுடைய பாவத்தை வைத்து நம்மளை என்ன பண்றது? அடையாளப்படுத்துறது. ஹல்லேலூயா. ஆமென். He never ever does that. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்பொழுதும் பிள்ளையாக தான் பார்ப்பார். சரி, அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சரி, திருமணமானவர்களுக்கு சுவிசேஷம் இன்னும் நல்லா புரியும். அதுக்காக மற்றவங்களுக்கு புரியாதுன்னு நான் சொல்லல. இப்ப திருமணமானவர்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னதான் நம்ம பிள்ளைகள் தவறு செய்தாலோ இல்ல ஏதோ ஒரு மோசமா ஒரு காரியம் செய்தாலோ அந்த காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்களை அடையாளப்படுத்த மாட்டோம். அதை வச்சு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டோம். நம்ம பிள்ளைகளா தான் பார்ப்போம். அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட பாவத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்ற அந்த மன கஷ்டம் வேணா நமக்கு இருக்கலாம், அந்த மனசுல ஒரு வேதனை இருக்கலாம். ஆனா அதை வச்சு என்னைக்கு ஒரு பையன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், எத்தனையோ பேர் வருவாங்க என்கிட்ட ஜெபத்துக்கலாம், என் பையன் ரொம்ப குடிக்கிறான் பிரதர், ஜெபம் பண்ணுங்க. ஆனா என்னைக்குமே அந்த தாய் தன் பையனை குடிகாரன் என்று சொன்னது கிடையாது. ரொம்ப குடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவன் குடிகார பையன், அவன் குடிகாரன் அவனை அடையாளப்படுத்தவே மாட்டாங்க. அவன் ரொம்ப இதுல எப்படி இருக்கிறான், இந்த பழக்கத்துல இருக்கிறான், எப்படியாவது இந்த பழக்கத்தை விட்டு வெளியே வரணும், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாரும். Hallelujah. So a true father, a loving father will never identify his children with what they do. Hallelujah. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். ஆமென். சோ வாங்க திரும்ப வந்துருங்க. யோவான் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. சோ இப்போ இந்த 3வது வசனம் பார்ப்போம். இதுதான் ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட் பேசேஜ். யோவான் 9:3. ஏன்னா இயேசுட்ட கேட்கறாங்க, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டா இயேசு சொல்றார், neither this man sin nor his parents sin. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. சரி, ஓகே.
இப்ப இயேசு பொய் சொல்லிட்டாரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ஸ். அப்ப இயேசு பொய் சொல்றாரா? இவன் செய்த பாவம் இல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. பொய் சொன்னாரா? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு பொய் சொல்லிட்டாருங்கன்ட்டு? பாருங்க, பச்சையா பொய் சொல்றாருங்க. அது எப்படி பாவம் பண்ணாம இல்ல, பொய் சொல்லல. இங்க இயேசு என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு ப்ரொடெக்ட் த விக்டிம். ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் விக்டிம் இருக்கிறாங்கல்ல, பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கணும்னு நினைப்பார். வேர்ல்டு சிஸ்டம் பாத்துருக்கீங்களா? வேர்ல்டு சிஸ்டம், இப்போ வேர்ல்டு சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எஸ்பெஷலி வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த நியூஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் அது கேட்கறதுக்கு. இப்போ ஏதோ ஒரு 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 பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு, ஒரு ஏதோ ஒரு ரேப் ஏதோ நடந்துருச்சுன்னா உடனே வந்து ஒரு கும்பல் கிளம்பிடும். என்ன சொல்லணும்னா, அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, அவங்க ஏன் 10 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போனாங்க, 12 மணிக்கு நைட் எதுக்கு அவங்க வெளியே போனாங்க? கவனிச்சிருக்கீங்களா? இப்படியே பேசுவாங்க இல்ல, மாரல் போலீசிங்னு வாங்க இவங்களெல்லாம். அதனாலதான் இப்படி நடந்துருச்சு. அவங்க அவங்க ஒழுங்கான ஒரு ஆடைகள் அணியவில்லை. அந்த ஒழுங்கான ஆடை அணியாததுனாலதான் அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விக்டிமை வந்து என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. விக்டிம் வந்து ஷேம் பண்ணுவாங்க, அவமானத்துக்குள்ள கொண்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் என்னைக்குமே விக்டிமை வந்து என்ன பண்ண மாட்டாரு, அவமானப்படுத்த மாட்டார். விக்டிமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி விக்டிமோட அவமானத்தை மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. Amen. He always removes the shame out of the victim so that he can bring his honor into their life. இதுதான் நம்முடைய தேவன். பாதிக்கப்பட்டவர்களுடைய வெட்கத்தை நீக்கி ரெட்டிப்பான கணத்தை கொண்டு வருவார். சோ இங்க ஏன் அப்படி அவர் பேசினார்னா, he is protecting the victim. நல்லா புரிஞ்சுக்கோ, அவர் பொய் சொல்ல. இன்னொரு இடத்துல இது வரும். இது இன்னொரு இடத்துல எங்க வரும்னா, ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்கு, ஒரு கானானிய ஸ்திரீ. இன்னொரு இடத்துல வந்து லூக்கா வந்து சைரோஃபீனிஷியன் உமன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. கானானிய ஸ்திரீ அப்படின்னா யூதர் அல்லாத ஒரு ஸ்திரீ. அந்த அந்த அம்மா வந்து பின்னாடியே வரும், இயேசு பின்னாடியே வந்து, ஆண்டவரே வாங்க, மத்தேயு 15:7 சரி 15:21, மேத்யூ 5 சரி 15:21 15:21 போடு விஜய். பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், போதும் எத்தனை பேர் இதை படிச்சு யோசிச்சிருக்கீங்க, என்னடா இயேசு இந்த அம்மா பார்த்து நாயின்னு சொல்லிட்டாரு? யோசிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? இயேசு என்ன பண்ணிட்டாரா? இதை வச்ச பிரசங்கம் பண்ணிருக்காங்க. ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகி விடாது. Do not fall into the hands of the angry God. கோபத்துக்கு ஆளாயிராது. பார்த்து இருந்துக்கோ. பாத்தியா இந்த அம்மா என்ன சொன்னார் பாரு, நாயின்ட்டு. ஆண்டவரை பத்தி தெரியலன்னா இப்படிதான் தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு அன்பானவர்னு புரியலன்னா இப்படிதான் தப்பா பிரசங்கம் போகும். ஆண்டவர் நாயின்னு சொல்லிட்டாரு இவங்க. இது என்ன மேட்டர்னே பாதி பேருக்கு தெரியாது. பாரு, நாயின்னு சொல்லிட்டாரு பத்தியா. அதனால நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் சுகம் கொடுக்க மாட்டார். நீ போய் சும்மா கேட்டாலாம் கொடுக்க மாட்டார், நாயே போன்றவர். கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பிரசங்கம்லாம்? நீ நினைக்கிறியா நீ கேட்டோன்னே கொடுத்துருவாருன்ட்டு? பாத்தியா இந்த கானானி ஸ்திரீக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? இன்சல்ட் பண்றாரு, நாயின்னு சொல்றாரு, எல்லாம் பண்றாரு. கிடையாது. இது அடுத்தது வருவோம் நம்ம. சரிங்களா? இந்த யோவான் 9 முடிச்சுட்டு வருவோம், அப்பதான் கரெக்டா வரும். சோ யோவான் 9 என்ன சொன்னாரு? 9:3 இவன் செய்த பாவம் பெட்ரோல் செய்த பாவம் இல்ல. ஏன் அப்படி சொன்னாரு? போய் சொன்னாரா? கிடையாது. யோவான் 9:3 சொல்லிட்டு, but that the works of God should be revealed in him. வசனம் வர மாட்டீங்க. யோவான் 9:3 but that the works of God should be revealed in him.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்துட்டாங்கன்னா, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது, சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. கரெக்டா? இங்கிலீஷ்ல எப்படி வருது? பட் தட் தி works of God should be, இங்கிலீஷ்ல எப்படி வருது பாருங்க, neither this man nor his parents sinned, கமா, but the works of the God should be revealed in him. அவ்வளவுதான் வருது. இங்க எப்படி வருது? அதை இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இப்படி பிறந்தான். அப்படி வருதா தமிழ்ல? இங்கிலீஷ்ல வருதா? But he was born like this so that the works of God should be revealed in him. அப்படிதானே வரணும். அப்படி வந்தாதானே இப்படி மொழிபெயர்க்கணும். கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? தப்பா இருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க. என்ன 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 படிங்க, நீங்களே நல்லா படிச்சு பாருங்க. புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல தமிழ்ல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துட்டாங்க. தேவனுடைய கிரியை எப்படி வந்திருக்கணும்னா, தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு, அவ்வளவுதான். வெளிப்படும் அப்படின்னு போட்டுருக்கணும். வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய கிரியை வெளியே வரணும், அதுக்காக இப்படி பிறந்தான். எப்படி புரியுதுங்களா? எப்படி புரியுதா உங்களுக்கு சொல்றது? வியாதியோட பிறந்தான், ஏனென்றால் அப்பதான் தேவனுடைய கிரியை வெளிப்படும். அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, அவரே வியாதி கொடுப்பாரு, அவரே சுகமாக்கி தேவனுடைய கிரியை வெளிப்படுத்துவார். அப்படிதான் அர்த்தம் வருது. அப்படித்தானே அர்த்தம் வருது. கரெக்டா இல்லையா தமிழ்ல? இதை வச்சுட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவரே கொடுப்பாரு பிரதர், அவரே ஒண்ணு செய்வார். இது எப்படி இருக்குன்னா, அவரே பாம்பு வைப்பாரு, அவரே எடுப்பாருன்னு அர்த்தம் மாதிரி இருக்கு. சரிங்களா? இது 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 தேவனுடைய இருதயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கணும்னு அவசியமா? என்னங்க, எனக்கு இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்போம் நம்ம யாராவது? சொல்லுங்க. நானா அவரே பாம்பு வச்சு அவரே எடுக்கிறாருன்னா, நீங்க வேண்டாம் கோடி கும்பிட்டு ஓடி போயிருப்பீங்க. நீங்களே ஒரு நாள் பாம்பு வச்சுட்டு போயிருவீங்க அப்படின்னு. சப்போஸ் எடுக்க மறந்துட்டீங்கன்னா பாம்பு டும்முன்னு வெடிச்சிரும். அப்புறம் என்னங்க, கரெக்ட் தானே? எடுக்க மறந்துட்டாருன்னா பாம்பு வெடிச்சிரும். கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி போடவே இல்லை. அதை தமிழ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துட்டாங்க, 2 வார்த்தை. இப்படி வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். கிடையாது. அப்படி இங்கிலீஷ் நல்லா படிங்க. எதெல்லாம் பிசாசு தீமைக்காக கொண்டு வரானோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நன்மைக்காக மாத்துகிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஆமென். ஆண்டவர் வந்து இதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், வந்து இதுல ரொம்ப பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட், ஹைலி ஸ்கில்டு, எக்ஸ்பர்ட் லெவல் ஆண்டவர் இதுல. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து யோசேப்போட கதை எடுத்துக்கலாம். யோசேப்பே சொல்றான், நீங்க தீமைக்காக செய்ததை கர்த்தர் எப்படி மாத்திட்டாரா? நன்மைக்காக மாற்றி. நல்லா புரிஞ்சுக்கணும். யோசேப்போட சகோதரர்களுக்கு வந்து யோசேப் ஒரு நாள் போய் எகிப்துல வந்து பெரிய அதிபரா மாறிடுவான், ஒரு பெரிய பஞ்சம் வரும், அப்போ எங்க தம்பி எங்களை காப்பாத்துவான், அதனால நாங்க என்ன பண்ண போறோம், நாங்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி. யாரு? யோசேப் நாங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி. பாருங்க, நாங்கெல்லாம் தீர்க்கதரிசனமாக இதை நாங்க செய்ய போகிறோம். சோ யோசேப்பை கொண்டு போய் குழியில போட போறோம். அப்படி எல்லாம் போடல, பொறாமப்பட்டு போட்டானுங்க அவனுக்கு. புரியுதுங்களா? அவனுக்கு எவனும் தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாது. யோசேப்போட அண்ணன் ஒரு பயிலும் தீர்க்கதரிசி கிடையாது. நாங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி பிரதர், எங்களுக்கு முதலே தெரியும் இந்த மாதிரி ஒரு நடக்க போகுது ஒரு 20 வருஷம் கழிச்சு, அதனால எங்க தம்பியை தூக்கிட்டு போய் போட்டோம். ஏன் நீனே போய் குழியில உள்ள வேண்டியதானே, என் தம்பியை கொண்டு போய் போட்ட? அப்படிலாம் கிடையாது. 100% வந்து தீமைக்காக தான் செஞ்சாங்க யோசேப்போட வாழ்க்கையில். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 50 19 20. ஆதியாகமம் 50 19 20. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீ தீமை தான் செஞ்ச, எனக்கு நீ நன்மைலாம் செய்யல, நீ எனக்கு தீமை தான் செய்தாய். யூ meant evil against me, but God meant it for good. தேவனோ அது நன்மைக்காக மாற்றினார். ஹல்லேலூயா. நீ தீமை தான் செஞ்சன்றது. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். இது பிசாசு தீமை செய்யறது எல்லாத்தையும் ஆண்டவர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை நன்மைக்கு எதுவாக மாற்றிடுவார். ஏன்னா அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேற யாராலையும் அதை செய்யவே முடியாது. சோ இதைதான் வந்து அவர் யோவான் 9, திரும்ப வாங்க, யோவான் 9:3 சொல்றாரு, இந்த மனுஷன் செய்த பாவமோ இல்ல அவங்க அப்பா செய்த பாவத்தினால இவன் இப்படி பறந்தான்னு
காரணம்லாம் கிடையாது, அதெல்லாம் ரீசன் கிடையாது. ஆனால் தேவனுடைய கிரியை இங்க வெளிப்பட போகிறது. பட் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்பிளே மை ஒர்க்ஸ். ஸோ இந்த ஒரு காரணத்தை வைத்து, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய கிரியையை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதுதான் ஆண்டவர் பண்றாரு. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்பா அம்மா செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம், தாத்தா செஞ்ச பாவத்தினால ஒரு காரியம் நடக்கணும்னா உலகத்துல ஒரு பயிலும் என்ன எப்படி இருக்க முடியாது? கை காலோட இருக்க முடியாது, கண் இல்லாம இருக்க முடியாது, மூளை வளர்ச்சியில் இருக்க முடியாது, எதுவுமே இருக்க முடியாது. எத்தனை பேர் புரியுது? இப்ப என்னங்க நம்ம இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மலாம் வந்து பெரிய நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து இயேசுவோட பிரதருங்களாவா? சொல்லுங்க, இயேசுவோட பிரதருங்களாவாங்க? அதனாலதான் நம்மலாம் கண்ணு நல்லா தெரியுது, கை நல்லா தூக்குறோம், அதான் நல்லா இருக்குமா? அப்படி யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க, இயேசு எங்க அப்பாவும் சித்தப்பா பையன்றீங்களா? யாரும் அப்படி இருக்கீங்களா? கிடையாது. புரியுதுங்களா? நிறைய நேரம் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்கன்னா யாராவது உடனே வந்துட்டு பயங்கரமா பாவம் பண்ணியிருப்பான் போல, அதான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா சாபத்தையும் தன் மேல சிலுவையில ஏற்றுக்கொண்டார். இதுதான் சிலுவையில் நடந்துச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians chapter 5 verse 21. பழசு எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. புரியுதுங்களா? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தான். சோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நாம கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம். இல்ல 17 போடு விஜய். 17. ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம். சோ கிறிஸ்துக்குள்ள, அதான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். Since I believe in Jesus, I am in Christ. உங்க பொசிஷன் வந்து இப்ப இன் கிரைஸ்ட் தான். அதனால பழைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இப்ப கிடையாது. புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். சோ உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச பாவத்துக்கும் உங்களுக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. யூ மைட் கம் ஃப்ரம் அ வெரி பேட் பேக்ரவுண்ட், ஒரு மோசமான பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் அதுக்கும் உங்களுக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை பேர் புரியுது? இந்த சாட்சியை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், எனக்கு மனசுல தோணுது, நான் சொல்றேன். I think around 1980s and 1990s வந்து ஒரு மோசமான ஒரு சீரியல் கில்லர், அநேகரை கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தார். சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோ சங்கர் அப்படின்னு ஒருத்தர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோ சங்கர் ரொம்ப ஃபேமஸ். 1980s 90sலாம் வாஸ் வெரி ஃபேமஸ். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஆட்டோ ஓட்டுவாரு. அவர் ஆட்டோவில் வர பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி விமன் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா அப்படியே கடத்திட்டு போய் கொண்டுருவார். நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு. ஐ வாஸ் born in the 80s, ஸோ எனக்கு தெரியும் இந்த கதையெல்லாம். ரீசெண்டா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், அவர் ஒரு சைக்கோ கில்லர், ஆமா சீரியல் கில்லர் அவர். ரீசெண்டா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஐ ஹர்ட் அ வெரி குட் நியூஸ் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி. அவரோட குடும்பத்தை பத்தி ஒரு நல்ல செய்தி நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஜெயில அவர் கன்விக்டடு, அவர் ஜெயில போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட் பை டெத், அவர் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவர் கிடையாது, ஆனா அவருடைய மகள்கள், அவங்கள நான் பார்த்துருக்கிறேன். அவங்களோட மகள்கள், ஐ திங்க் 2 daughters நினைக்கிறேன், நாட் வெரி ஷூர், பட் 2 பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க 2 பேருமே ஊழியம் பண்றாங்க. ஹல்லேலூயா, ஆமென். 2 பேருமே ஊழியம் பண்றாங்க, 2 பேரும் பிரசங்கம் பண்றாங்க. இது உண்மை சம்பவம். சென்னையில தான் இருக்கிறாங்க அவங்களும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா இவங்க வந்து ஆட்டோ சங்கரோட மக அப்படின்னாங்க. அவங்க 2 பேருமே ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சும் பண்றாங்க. தேர் டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தேர் ப்ரீச்சர்ஸ். அவங்க வந்து ஸ்கூல்ல டீச்சராகவும் இருக்காங்க, பிரசங்கராகவும் இருக்காங்க. நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போவாங்க, நிறைய பிரசங்கம் எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு ஐ வாஸ் சோ ஹாப்பி டு ஹியர் தட். ஒருத்தவங்க சொன்னாங்க இவங்க அவங்களோட பிள்ளை, அவங்களோட மக தான் அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, அவர் வந்து ஒரு ஒரு மோசமான மனுஷன். அவங்க அப்பா அத்தனை பேரை கொண்டு போட்டாரா அவர் வாழும் பொழுது. ஆனா அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க இப்போ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா? உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாரும் பார்த்துட்டு இருக்காரு? கிடையவே கிடையாது. நீங்க யாரு, உங்க இருதயம் என்ன பண்ணுது, உங்க இருதயம் யாரை நம்புது, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறது. ஹல்லேலூயா. God is seeing only your heart. உங்க இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறது.
உங்க இருதயம் இப்ப கர்த்தரை நம்புதா? அதுதான் ஆண்டவர் தேவை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அது ஆண்டவர் தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறைக்கு நான் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவத்தை விசாரிப்பேன். அப்பட விசாரிச்சிருக்கணும்ல, அந்த மனுஷனோட பாவத்தை விசாரிச்சிருக்கணும்ல. அப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஊழியம் பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னங்க கரெக்டா இல்லையாங்க? விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அவருன்னா கொஞ்சம் நஞ்ச பாவமா பண்ணாரு அவரு? அப்படி கொஞ்சம் மோசமான பாவம் எல்லாம் பண்ணிட்டாரு, பொண்ணே போட்டாரு. அப்ப விசாரிச்சிருக்கணுமா? ஏன் விசாரிக்கல அவரு? ஏங்க விசாரிக்கல? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உடனே ஏற்றுக்கொள்வார். Hallelujah. If you repent and come to God, no matter how worst your sin is, how bad your situation is, God is ready to accept you. Hallelujah. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட போகணும், அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். Hallelujah. எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாத்தடிக்கிற அளவுக்கு பாவம் நீங்க செஞ்சிருந்தாலும் சரி, மனம் திரும்பி அவர்கிட்ட போறீங்களா? எசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு போறீங்களா? He is ready to give you a new life. Hallelujah. எவ்வளவு மோசமானா இருக்கும், எவ்வளவு மோசமானா இருக்கும். ஆமென். சோ இங்க வந்து அந்த யோவான் 9ல ஆண்டவர் என்ன பாயிண்ட ப்ரூவ் பண்றாருன்னா, எப்பா இங்க வந்து அவன் பாவம் இவன் பாவம் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏன்னா யூஸ்வலா வந்து மனுஷனோட மைண்ட், யோவான் 3:9 திரும்ப போடுங்க. யூஸ்வலா மனுஷனோட மைண்ட் எப்படி போகும்னா, எல்லா பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். சரி இது எதனால வந்திருக்கும், இது எதனால வந்திருக்கும். சி எல்லா பிரச்சனைக்கும் நீங்க காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. சில பிரச்சனைக்கு கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க வந்து கடன்ல இருக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு பினான்சியல் டர்மாயில்ல இருக்கீங்க, அதுக்கு நீங்க காரணம் கண்டுபிடிக்கலாம். பாசிபிளா மேபி வந்து தேவைக்கு அதிகமா கடன் வாங்கியிருக்கலாம், பாசிபிள் இருக்கலாம். தேவைக்கு அதிகமாக ஏதோ கடன் வாங்கி மாட்டி கொண்டு இருக்கலாம். இல்ல அந்த நேரத்துல வந்து யாரா நம்மள தவறா நடத்தி இருக்கலாம், ராங் பினான்சியல் கைடன்ஸ் கொடுத்து நடத்தி இருக்கலாம். அது பாசிபிள் இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி சில காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், காரணங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனா நிறைய பிரச்சனைக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பிரச்சனைக்கு வந்து எஸ்பெஷலி ரொம்ப மோசமா இருக்கிற பிரச்சனைகளை காரணமே கண்டுபிடிக்க முடியாது. சடனா அந்த வியாதி வந்திருக்கும். சடனா அந்த ஒரு பெரிய ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும் வீட்டுக்குள்ள, ஃபேமிலியில. சடனா நடந்திருக்கும். நீங்க உட்காந்து காரணம் கண்டுபிடிக்கணும்னு தேடினாலும் காரணம் மாட்டாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எங்கந்திரா வந்துச்சு, எப்படா வந்துச்சு, என்னடா பண்ணோம், நம்ம என்னடா பண்ணோம், எல்லாம் ஒழுங்கா தானடா பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் மேல விசுவாசமா தானடா இருந்தோம், நம்மலாம் எப்படா வந்துச்சு, ஒழுங்கா சபைக்கு போனோம், வசனத்தை வாசிச்சோம், ஜெபம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த வியாதி வந்துச்சு? கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது? ஒண்ணுமே தெரியாது. அந்த நேரத்துலதான் சில பேர் வந்து நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. இது பாவத்தினால, பரம்பரை சாபத்தினால இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இதனால அதனாலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பயந்து போயிருப்போம், அது இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டுருவாங்க. சோ முதலாவது ஆண்டவர் ஏன் இப்படி பேசினார் என்றார், அத சொன்னல, he is protecting the victim. பாதிக்கப்பட்டவனை அவர் பாதுகாக்கிறார். யார்கிட்ட பாதுகாக்கிறாரு? சுத்தி இருக்கிற உருப்படாதவங்க பாதுகாக்கிறார். சுத்தி இருப்பாங்க பாத்தீங்களா, உருப்படாதவங்க, தப்பா சொல்லி கொடுக்கறது உருப்படாதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். நீங்க நினைக்கலாம் ஏன் பிரதர் இப்படிலாம் பேசுறாரு, இதான் உண்மைங்க, அதான் இப்படி பேச வேண்டியதா இருக்கு. உண்மையே உறக்க சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. சுத்தி இருப்பாங்க, அவங்க வேலையா என்ன தெரியுமா, வருவானுங்க. கர்த்தர் எனக்கு காமிச்சார் சிஸ்டர், எனக்கு ஒரு பெரிய சாபம் உங்க வீட்டுல இருக்கு சிஸ்டர், கர்த்தர் காமிக்கிறாரு. என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஜபத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு வந்து இந்த வியாதி இருக்கு பிரதர். அப்ப நான் போய் ஒருத்தர் போய் ஜெபிச்சேன் பிரதர், அவர் ஒரு கட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு பிரதர், இந்த கட்டு இருக்குது அதான் வியாதி இருக்கு அப்படின்னு. இமீடியட்லி எனக்கு தோன்ற அடுத்த என் மனசுல தோன்றது என்னன்னா, கட்டு இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அவரே கட்டை உடைக்க வேண்டியது என்ன, அவரே கட்டு இருக்குன்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சு விட்டாரு. என்னங்க கட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவரே கட்டை உடைக்க வேண்டியது தானே. கட்டு இருக்குன்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சு விட்டாரு அவரு. இந்த இவர்கிட்ட போய் கட்டை உடை, இப்ப நான் கட்டு உடைக்க, அவர் கட்டு பிடிப்பார், நான் உடைப்பேன. என்னங்க புரியுதுங்களா? இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். கட்டு இருக்கு, ஒட்டு இருக்கு, பிட்டு இருக்கு. டெய்லர் கடையை நடத்திட்டு இருக்காரு ஆண்டவர், கட்டு ஒட்டு பிட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. யாராவது அவர் சொல்லிட்டார் பெரிய ஊழியக்கார பதர் சொல்லிட்டு யார் வேணா இருந்துட்டு போட்டுங்க, ஐ டோன்ட் கேர். என் ஆண்டவர் சொன்னாரா, என் ஆண்டவர் சொன்னா நான் ஏத்துப்பேங்க. நான் அப்படிதான்.
அவர் சொன்னாரு, அவர் அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் தெரியுமா? டசன்ட் மேட்டர் டு மீ. ஆண்டவர் சொன்னாரா? பைபிள்ல போட்டிருக்கா? பைபிள்ல இருக்குன்னா சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னார்னா சொல்லுங்க. வேதத்துல போட்டிருக்கு, கட்டு இருக்கு. ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட முந்தி ஒரு வாட்டி, முந்தி இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. வந்துட்டு பாஸ்டர் ஐ திங்க் ஐ ஹேவ் சம் கர்ஸ் ஆன் மீ. அவரே கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் மேல இது இருக்குன்னு அவரே கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. சரி ரைட் ஓகே, ஐ ஹேவ் கர்ஸ் ஆன் மீ. ஓகே ரைட்டு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல தெர் இஸ் ஒன் பிக் இது ஒரு பிரீச்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனேன். அவர் சொல்லிட்டாரு, நீ என்கிட்ட 3 வாரம் வா, 4 வாரம் வா, வந்தேன்னா எல்லா கர்ஸும் உடஞ்சிரும்னு சொல்லிட்டாரு. ஆனா நானும் போறேன் 4 வாரம்னாரு. என்கிட்ட எல்லாம் இப்படி வந்து கேட்டா உடனே எதுவும் சொல்லலாம் மாட்டேன். இல்ல அது தப்புக்கு இப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னா யாருக்கும் புரியாது. அதனால நீங்களே போய் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டுதான் தெரிஞ்சுக்கணும், பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் மாதிரி நீங்களே போய் கத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். சரி போங்க, பரவாயில்ல போயிட்டு வாங்க, எவ்வளவு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம் தான். சரி போங்க போனாங்க. அவங்களும் 4 வாரம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு சடனா ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் அவர் சொல்லிட்டாரு எல்லா கட்டும் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு பாஸ்டர் அவரு அப்படின்னாரு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ ஆல்சோ ரொம்ப சந்தோஷம் பிரதர், கட்டு உடஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க நல்லா இருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர் அப்படின்ட்டேன். திருப்பி 2 மாசம் கழிச்சு போன் அடிச்சிட்டாரு, பாஸ்டர் அதே ப்ராப்ளத்தை திருப்பி சொல்றாரு. அப்ப எங்க உடஞ்சிச்சு? ஒன்னும் உடையல. ஹல்லேலூயா. கட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் நீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கையில. கட்டு இருக்கு, அது இருக்கு, வெள்ளி இருக்குது, சூனியம் இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை தான் நீங்க பாப்பீங்க. இல்ல, கலாத்தியர் 3:13 போடுங்க விஜய், டக்குன்னு போடு. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. யார் அந்த மரத்துல தூக்கப்பட்டவர்? கிறிஸ்து. நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நமக்காக அவர் சாபமானார், நமக்காக சாபமானார், எனக்காக அவர் சாபமானார். ஆமென். என் சந்ததிக்காக அவர் சாபமானார். He became a curse for me. He became a curse for my generation. எனக்காகவும் என் சந்ததிக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் அவர் சாபமானார். எல்லா நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். He redeemed me from every curse of the law. நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எதற்கு? அடுத்த வசனம் படிங்க, நெக்ஸ்ட் வர்ஸ், 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, வசனத்தை ஸ்பாட்லைட் பண்ணுங்க கீழே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாகிய நமக்கு வரணுமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் என் மேல இருக்கு, சாபம் என் மேல கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய தோல்வியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், என்ன வியாதி உங்களுக்குள்ள இருந்தாலும், இன்னையில இருந்து நீங்க உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை தான் வெளியே வரணும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என் மேல் இருக்கிறது. இதுதான் உங்க வாயில இருந்து வரணும். பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர் என் பிரச்சனை, எனக்கு தெரியவே வேண்டாம். பிரதர் உங்களுக்கு புரியாது பிரதர், எனக்கு புரியவே வேண்டாம். ஏன்னா எனக்கு புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்காது. கர்த்தர் என்ன செய்தார் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பது தான் என்னோட கடமை. My job is not to understand what you are going through, because even if I understand, I cannot give a solution. My job is to make you understand what Christ Jesus did for you on the cross. இதுதான் என்னோட வேலை. என்ன வேலை உங்களுக்காக செய்து முடிச்சாரா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், through Christ Jesus, the blessing of Abraham இப்ப யார் மேல இருக்கு? உங்க மேல இருக்கு. சொல்லுங்க, என் மேல இருக்கு. உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் என் மேல் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு புரியணும். பிரச்சனை புரியணும்னு அவசியம் இல்லை, வியாதி புரியணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. இது புரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் வெளியே போயிடும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும். பார்த்தீங்களா, விசுவாசத்தை, எல்லாம் ஃபெய்த்ல தான் நடக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இதை விசுவாசிக்கலன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. You can be saved and you can be born again and even be baptized. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்நிய பாஷை கூட பேசலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனா
விசுவாசிக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆசீர்வாதமும் வாக்கு தத்தங்களும் நம்ம மேல வந்து நிறைவேறவே முடியாது. இட் இஸ் ஒன்லி பை ஃபெய்த். த்ரூ ஃபெய்த் யூ ரிசீவ் திஸ். என்ன வேணா பண்ணலாம், ஆனா விசுவாசிக்காத வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் சிலுவையில செய்ததை விசுவாசிக்காத வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் அங்க பேசுறார் சீசல்கிட்ட. எப்பா இவன் செஞ்ச பாவம், அவன் செஞ்ச பாவம், அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இத ஆராய்ச்சி பண்றதுக்கு நானும் வரல, இதை ஆராய்ச்சி நீயும் பண்ண தேவையில்ல, இது தேவையே இல்லை. தேவனுடைய கிரியை வெளிப்படும் இவனுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து விடுறாரு ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் வந்து அங்கேயும் பேசுறாரு. மத்தேயுக்கு வாங்க, மத்தேயுக்கு வந்தீங்கன்னா மத்தேயு இங்க 15 கானானிய ஸ்திரீ வாங்க, அதை முடிச்சிருவோம். கானானிய ஸ்திரீ வந்து என்ன பண்ணுது? திரும்ப படிச்சிருவோம். 22 இருந்து படிங்க சிஸ்டர். மத்தேயு 15:22 இருந்து படிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், சீஷர்கள் பின்தொடர்ந்து அவளை பார்த்து என்ன சொன்னாங்களா? இவளை அனுப்பி விடுங்க, சென்டர் அவே. சீஷர்கள் நியாயமா எப்படி பிஹேவ் பண்ணிருக்கணும்? ஆண்டவரே ஒரு ஜெபத்தை போட்டுருங்க, கையை வச்சு என்ன பண்ணிருங்க, ஜெபித்து அனுப்பிடுங்க ஆண்டவர்னு சொல்லிருக்கணும். கரெக்டா இல்லையாங்க? என்னங்க கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா வெளியெல்லாம் ஊழியத்துக்கு கூட பெங்களூர்லாம் போயிட்டு வரும்போது நிறைய பேர் வந்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. 2 இடத்துல மீட்டிங்கு, சனிக்கிழமை ஒரு மீட்டிங்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங்கு. அப்போ நிறைய பேர் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஜெபிச்சு முடிச்சுட்டு அப்படி போகணுன்னு டக்குன்னு வருவாங்க ஒருத்தங்க. அந்த பாஸ்டர் ஒரு வரலாம், பாஸ்டரோட பையன் வருவான், வந்துட்டு பிரதர் இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க பிரதர், கொஞ்சம் ப்ரே பண்ணிருங்க பிரதர். நான் பயங்கர டயர்டு, ஃபுல் 2 நாள் ஃபுல் பிஸி, பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு எனக்குலாம். இன்னொருத்தர் வாங்க இருக்காங்க பிரதர், இன்னொருத்தங்க இருக்காங்க பிரதர், அங்க இருக்கிறாங்க பிரதர், இங்க இருக்காங்க பிரதர். அவங்க என்ன அனுப்பி விட்டுறாங்க, விடு போ போ அப்படின்னு துரத்திய விட்டாங்க? கிடையாது. இல்லை நான் தான் துரத்தி விட்டேன் அவங்கள? சொல்லுங்க, கிடையாது. ஏங்க நானே ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நானே ஒரு சாதாரண மனுஷன் தான், ஏசு அளவுக்கு நல்லவங்க கிடையாது தான். ஆனா நானே யாராவது வந்து ஜபிக்கிறேன்றேன். ஏசு எப்படி அவங்கள ஜபிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு? என்னங்க நம்ம பேசுறோம்? புரியவே இல்லை எனக்கு சில பேர் சொல்றதெல்லாம். நம்மளே வந்து என்கிட்டே வந்து ஜபிக்க வந்தா ஜபிச்சிருவேனா? டயர்டா இருந்தாலும் சரி வாங்க, கையை மேல வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை பேசினா அங்க அற்புதம் நடக்கும்னு எனக்கு தெரியும். கை மேல வச்சு பண்ணுவேன், அங்க அற்புதம் நடக்கும். நானே பண்றேன். அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது நான், இயேசு அளவுக்குலாம். இயேசு அவ்வளவு நல்லவர், அவ்வளவு அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அவர் எப்படி துரத்தி விடுவாரு? கொஞ்சம் யோசிக்கணுங்க. இதெல்லாம் யோசிக்காதனால தப்பா இயேசுவை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். அதான் நான் எப்பவுமே சொல்ல, யாரை பத்தினாலும் தப்பா நினைச்சுக்கோங்க, அவரை பத்தி மட்டும் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கை வந்து அதுக்கு மேல நம்மளுக்கு நம்பிக்கையே கிடையாது. நீங்க யாரை பத்தினாலும் தப்பா நினைச்சுக்கோங்க, எதிர் வீட்டுக்காரனை பத்தி தப்பா நினைச்சுக்கோங்க, அவனை பத்தி தப்பா நினைச்சுக்கோங்க, இவனை பத்தி தப்பா நினைச்சுக்கோங்க, என்ன வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா தயவு செய்து இயேசுவை பத்தி மட்டும் தப்பாவே நினைக்காதீங்க. அவரை போல நல்லவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை போல உங்களை நேசிக்கிறதுக்கு எவரும் கிடையாது இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. அவரை பத்தி மட்டும் தயவு செய்து வந்து பொய்களை நம்பாதீங்க. அதை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா அவர் மட்டும் தான் நமக்கு நம்பிக்கை. He is our only hope in this world. இந்த பொல்லாத உலகத்துல நம்முடைய ஒரே நம்பிக்கை அவர் மட்டும் தாங்க, வேற எந்த நம்பிக்கையும் நமக்கு கிடையாது. அதனால அவரை பத்தி மட்டும் ப்ளீஸ் டோன்ட் entertain any kind of wrong doctrines about Jesus Christ. ஹல்லேலூயா. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என் மீட்டிங் வர எல்லாருக்கும். நான் அவரை போல நேசிக்கிறதுக்கும் நம்மை வழிநடத்துக்கும் ஒருவரும் கிடையாது இன்னைக்கு. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொன்ன ஒரே ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. அப்படியே ஒரு நிலைமை வந்துருச்சு, தாயே வேணான்ட்டா, தந்தையே எல்லாரும் வேணான்ட்டாங்க, அவர் சொல்லுவார் நீ வா மகனேன்னு வரும். அதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். சோ நல்லா கவனிங்க, திரும்ப வந்துருங்க. அனுப்பி விடும், 23வது வசனம், அனுப்பி விடும் அப்படின்னு டிசைபிள்ஸ் எல்லாம் அவனுங்க பாருங்க அனுப்பி விடும். ஏன் அவனுங்க மெயினா அனுப்பி விடுன்னு சொன்னானுங்கன்னா, அந்த அம்மா கானானிய ஸ்திரீ, யூத ஸ்திரீ கிடையாது. கானானியர்களுக்கும் யூதர்களுக்கும் அந்த காலத்துல செட் ஆகாது. 2 பேருக்கும் என்னது வாய்க்கா தகராது.
2 பேரும் செட் ஆகாது. ஏன்னா கானானியரை வந்து யூதர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா இன்ஃபீரியரா பார்த்தாங்க. இன்ஃபீரியர்னா அவங்க எல்லாம் யாரும் உடன்படிக்கைக்குள்ள கிடையாதுல்ல, எல்லாம் உடன்படிக்கை வெளியே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கானானியர்களை விரட்டி விட்டு, கானானியர், அமோனியர், எபூசியர் இவரெல்லாம் விரட்டி விட்டுட்டு ஆண்டவர் வந்து அந்த தேசத்தை வந்து கொடுக்குறாரு இவங்க கையில. ஸோ they did not respect the Canaanites, so they were considered as an inferior race. அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஜாதியாக தான் பார்த்தாங்க அவங்க. அதனால துரத்தி விடும் ஆண்டவர், சென்டர் அவேன்றானுங்க, துரத்தி விடுங்க. எதுக்கு ஒரு கானானி ஸ்திரீ வந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்றா? இயேசு சைலண்டா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு வந்து ஒரு அடுத்த வருஷம் படிங்க, 24 போடுங்க டக்குன்னு. இயேசு உடனே சொல்றாரு, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். இந்த பதில வந்து ஆண்டவர் வந்து அந்த அம்மாவை இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன், உனக்காக வரல, கானானியருக்கு வரல. இஸ்ரவேல்ல தொலைஞ்சு போன ஆடுக்கு தான் வந்தேன், கானானியருக்கு நான் வரல அப்படின்னா அந்த அம்மாவை இன்சல்ட் எல்லாம் பண்ணல. அவர் எப்படி வர்றாருன்னா சீஷர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து அந்த அம்மாவோட விசுவாசத்தை தட்டி எழுப்புறார். புரியுதுங்களா? ஜீசஸ் இயேசுக்கு வந்து நமக்குள்ள இருக்க விசுவாசத்தை எழுப்புவதற்கான அந்த என்ன இருக்கு, he has that knack of bringing out your faith. ஆமென். உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை கரெக்டா தட்டி எழுப்புறவர். ஏன்னா விசுவாசத்தின் மூலமா தான் சுகம் நடக்குது, விசுவாசத்தின் மூலமா தான் அற்புதம் நடக்குது. So he knows how to bring that faith out of you. So he is so beautiful. பயங்கரமான ஆளுங்க இயேசு, சாதாரண ஒரு கிடையாது அவரு. புரியுதுங்களா? எப்படி உங்களுக்குள்ள விசுவாசத்தை தட்டலாம்னு சொல்லி அவருக்கு தெரியும். தட்டி தூக்கிடுவார், வெளியே தூக்கிடுவார். ஏன்னா நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம என்ன பண்ண முடியும், டிரா பண்ண முடியும். we can only draw from God when there is faith. அதனால ஜீசஸ் எல்லா ஹீலிங் மிரக்கிள்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உன்னுடைய விசுவாசம் பெரியது, உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ண உன்னை ரச்சித்தது அப்படின்னு சொல்லி he gives credit to that person. அந்த மனுஷனுக்கு என்ன கொடுப்பார், கிரெடிட் கொடுப்பார். ஏன்னா faith is very important. Faith is a very important component in the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்துல விசுவாசம் முக்கியம். சோ விசுவாசமே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே எப்படியாவது விசுவாசத்தை தட்டி தூக்கணும், அவன்கிட்ட இருக்க விசுவாசத்தை தட்டி எழுப்பதான் ட்ரை பண்ணுவார். அந்த அளவுக்கு நல்லவருங்க இயேசு. புரியுதுங்களா? இப்ப புரியுங்களா? அந்த அளவுக்கு நல்லவர். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க, எப்படி விசுவாசத்தை தட்டி தூக்குறாருன்ட்டு. நம்மளாம் விட்டுருவோம், ஓகே வேலைக்கு ஆக மாட்டார். இயேசுலாம் விட மாட்டார். எப்படியாவது ஒரு மனுஷனை சுகமாக்கணும்னு என்ன லெவலுக்கு வேணாலும் இயேசு போவார். வாங்க மார்க் 9, இது ஃபுல்லாலாம் பார்க்க வேணாம், டைம் ஆயிரும். மார்க் 9ல பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் வருவாரு, அவர் விசுவாசமே இருக்காது அவருக்கு. அவர் அப்படியே சொல்லுவார், அவரு எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லுவார் அவரு. 22 மார்க் 21ல இருந்து படிங்க சிஸ்டர். மார்க் 9:21ல இருந்து படிங்க, 21ல இருந்து படிங்க. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். நீர் ஏதாயும் செய்யமானால் உங்களால முடிஞ்சா அதை செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசமே கிடையாது இந்த மனுஷனுக்கு. ஏதாவது செய்யுங்க, பட் இஃப் யூ கேன் டூ எனிதிங். யார்கிட்ட? இயேசு கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. நம்ம கேட்கறோம்ல ஜெபம், ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. டாக்டர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் இப்படி சொல்லுது, ஏதாவது பண்ணுங்க ஆண்டவர், ஏதாவது பண்ணுங்க. இருக்கிறீரா இல்லையா, ஏதாவது பண்றீரா இல்லையா, ஏதாவது பண்ணும். சில பேர் வருவாங்க என்கிட்ட ப்ரேயர் பண்ணி இப்படி வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏதாவது பண்ண சொல்லுங்க பிரதர், இப்படி சொல்லுவாங்க. ஆண்டவரை ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க நான் தான் ஏஜென்ட் போல ஆண்டவருக்கு, நான் சொன்னாதான் ஆண்டவர் செய்வார்னு நினைச்சிட்டு, பிரதர் நீங்களா சொல்லுங்க, ஏதாவது பண்ண சொல்லுங்க பிரதர், ஜெபம் பண்ணி ஏதாவது பண்ண சொல்லுங்க பிரதர். புரியுதுங்களா? அப்படின்னா 0 லெவல் ஃபெய்த்ல இருக்காங்க. ஃபெய்த் லெவல் 0ல இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதுக்கு ஆண்டவர் எப்படி பதில் சொல்லிருக்கணும்? சரி பார்த்து போட்டு பண்றேன். நம்மனா அப்படித்தானே பதில் சொல்லுவோம். சரி பார்த்து பண்றேங்க, சரி பார்த்து பண்றேன், ஓகே வெயிட் பண்றேன். இயேசு அப்படியே பதில் சொன்னாரு. வசனத்தை போடு விஜய், 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். புரியுதுங்களா? He wants the father to believe. அந்த தகப்பன் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வராரு இப்போ. ஏன்னா விசுவாசம் இருந்தாதான் அங்க கிரியை நடக்கும். சொல்லுங்க, only where there is faith God can work. Hallelujah. விசுவாசம் இல்லாத இடத்துல கிரியை நடக்காது. அதனாலதான்
விசுவாசத்தை காத்துக்கொள்வது, விசுவாசத்துல வளர்வது ரொம்ப முக்கியம். That is why it is very important to protect our faith and to grow in our faith. It's very important. Put effort in growing your faith. விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு, விசுவாசத்தை பாதுகாக்கிறதுக்கு எஃபர்ட் போடுங்க. Put effort for that. ஆமென். சொல்ற பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்றாரு. எப்ப இங்க நான் செய்வனா இல்லையான்னு மேட்டர் கிடையாது. இயேசு அதான் என்ன சொன்னா, இப்ப என்னால முடியுமா முடியாதுன்னா மேட்டர் கிடையாது. என்னால இந்த கேன்சரை சுகமாக்க முடியுமா, என்னால இதை சுகமாக்க முடியுமா, என்னால கண்ணை திறக்க முடியுமா, நடக்க வைக்க முடியுமா, என்னால இந்த தைராய்டை சுகமாக்க முடியுமா, இதெல்லாம் மேட்டர் கிடையாது. என்னால முடியும் சொல்லுங்க, இயேசுவால முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசுவை கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம நினைக்கிறோம் இயேசு எப்படியா கன்வின்ஸ் பண்ணும் பிரதர். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், யார்ட்டையா போய் ஜெபம் பண்ணி இயேசுவை கன்வின்ஸ் பண்ண வச்சு, எப்படியாவது ஆண்டவரே செஞ்சிருங்க ஆண்டவரே, பிளீஸ் ஆண்டவரே. கிடையாது. அவர் ரெடியா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் ரெடியா இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்க ரெடியா இருக்கிறார். இப்ப மேட்டர் என்னன்னா, நம்மளால விசுவாசிக்க முடியுதா, அவர் செய்ய ரெடியா இருக்காரான்ட்டு. இதுதான் மேட்டரு. புரியுதுங்களா? அவர் எல்லாம் நீங்க கன்வின்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏங்க, இஸ் மோஸ்ட் கன்வின்ஸ்டுங்க, இஸ் ஹைலி கன்வின்ஸ்டுங்க. அவர் கன்வின்ஸ் ஆனதுனாலதான் உலகத்துக்கே வந்தார். ஏங்க, கன்வின்ஸ் ஆகாம உலகத்துக்கு வருவார் அவரு? உலகத்துக்கு வந்து பிறந்து மனுஷனை போல வாழ்ந்து ஊழியம் செய்து சிலுவைக்கு போய் நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்திப்பாரா? கன்வின்ஸ் ஆகாம தான் அதெல்லாம் பண்ணாரு அவரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப மேட்டர் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் விசுவாசிக்கணும். சொல்லுங்க, நான் தான் விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கிறது? அதுக்குதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. அதுக்குதான் இந்த பிரசங்கம் எல்லாம் பண்றது, விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடுத்த வசனத்தை அந்த தகப்பன் சொல்லுவார் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். உடனே நாங்க அப்பா சொல்றாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே, அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனத்துல இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்த்தன்னு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட், ஐ ஹேவ் ஃபெய்த் ஆன் யூ. லார்ட், ஐ பிலீவ் யூ. லார்ட், ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புகிறேன். ஆனாலும் இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்களேன். இந்த அவிசுவாசத்தை எடுத்துட்டு வர கேளுங்க, தைரியமா கேளுங்க அவர்கிட்ட. உங்க அப்பாட்ட தானே பேசுறீங்க, தைரியமா பேசுங்க உங்க அப்பா கிட்ட. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இந்த பயம் இருக்கு ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இந்த அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஆண்டவரே. அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கன்ஃபியூஷன் போகும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அந்த பயம் போகும்படி எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் அழகா வேலை செய்வார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. Glory to God. Amen. So விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் விசுவாசத்தை பார்ப்பார். எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அங்கதான் ஆண்டவர் வேலை செய்வார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்க ஆண்டவர் ஒண்ணும் செய்யல? விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் அவராலே வேலை செய்யும். ஏன்னா தட் இஸ் a spiritual principle. அந்த ஆவிக்குரிய நியமத்தை ஆண்டவரே உடைக்க முடியாது. இந்த ஆவிக்குரிய பிரின்சிபல் ஆண்டவர் உடைக்க முடியாது. இட் இஸ் a spiritual principle that he can work only where there is faith. So மத்தேயில வந்துருங்க, திரும்ப மத்தேயு 15 வந்தீங்கன்னா என்ன சொல்றாரு? மத்தேயு 15:24 சொல்றாரு, நான் தொலைந்து போன இஸ்ரவேல் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டேன். அப்படின்னா நான் இஸ்ரவேலுக்கு தான் நான் வந்தேன். என்ன பண்றாரு தெரியுமா? இங்க அந்த அம்மாவோட விசுவாசத்தை தட்டி எழுப்பிட்டு இருக்காரு. அவனுங்க சீஷர்கள் போன்னு துரத்துறானுங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரேலுக்கு தான் வந்தா, உனக்கு வரல அப்படின்றாரு. அப்படியே சொல்றாரு. ஆனா அந்த அம்மா உடனே என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் 25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அந்த அம்மா போற மாதிரி இல்ல. போதும். அந்த அம்மா போற மாதிரி இல்ல. சீஷர்கள் போன்றாங்க. இயேசு சொல்றாரு, நான் இஸ்ரேலுக்கு தான் வந்தேன். ஆக்சுவலி இயேசு இஸ்ரேலுக்கு தான் வந்தாரு. அவர் வந்து பொய்லாம் சொல்லலைங்க. இயேசு உண்மையதான் சொல்றாரு. இஸ்ரவேலுக்கு தான் அனுப்பப்பட்டார். முதலாவது ரட்சிப்பு யூதர்களுக்கும் அதற்கப்புறம் புறஜாதிகளுக்கும் அப்படின்னு தான் பவுலே எழுதுறார். Salvation is first for the Jews and then for the Gentiles. கரெக்டா? சோ இயேசு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அனுப்பப்பட்டார்.
அங்க இருந்துதான் உலகம் எங்கும் சுவிசேஷம் போகணும். From the Israelites, from the Jews, the gospel has to be spread across the whole world. This is the redemptive plan of God. இதுதான் தேவனுடைய மீட்கும் பணி. இதுதான் the plan of God, redemption plan. இதுதான், இப்படிதான் ஒர்க் ஆகுது. Hallelujah, glory to God. சோ இததான் சொல்லிட்டு உடனே ஆனா அந்த அம்மா பாருங்களேன், அந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு, இயேசு கிட்ட இருந்து வாங்கி அவனு முடிவு பண்ணிருச்சு. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் உமன். இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ஆண்டவரே எனக்கு செஞ்சே ஆகணும், நீங்க தான் நீ சுகமாக்கணும் நிக்கணும். இப்படி நின்னீங்கன்னா பாப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. நீங்க செஞ்சே ஆகணும். ஐ வாண்ட் டு பி ஹீல்டு. ஐ டோன்ட் வாண்ட் எனி மெடிசன்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ஏன்னா இந்த மெடிசன் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஒரு டெம்பரரியா தான் இருக்குது. அதெல்லாம் நிரந்தரமா சுகம் கொடுக்கறதே இல்லை. எனக்கு நீங்க தான் சுகம் கொடுக்கணும்னு நின்னீங்கன்னா சுகம் வந்துடும் உங்களுக்கு. இந்த பெர்சிஸ்டன்ட் ஃபெய்த், என்டியூரிங் ஃபெய்த் தான் மிஸ்ஸிங் நிறைய பேருக்கு. நானும் பார்த்திருக்கேன். அந்த என்டியூர் பண்ண மாட்டாங்க, பயந்துருவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றதை விட டாக்டர் சொல்றத நிறைய நம்புவோம். நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நம்ம கிட்ட கரெக்டா அவர் நிறைய படிச்சிருக்காரு பிரதர். அவர் கரெக்டா சொல்றாரு. அவரு யூகேல FRCS படிச்சாரு, அமெரிக்கால MD படிச்சாரு. அதெல்லாம் நான் தப்பே சொல்லல, நல்லா படிக்கட்டும். உடனே நான் டாக்டருக்கு அகேன்ஸ்ட், நான் டாக்டருக்கு அகேன்ஸ்ட் இல்லைங்க. என் நிறைய கசின்ஸ் எல்லாம் டாக்டரா இருக்கிறாங்க. அப்பதான் கிடையாதுண்ணா, சரிங்களா? குடும்பத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐ ஆம் டாக்கிங் அபவுட் சம்திங் சுப்பீரியர். இதை விட மேன்மையானதை பத்தி நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. சரி, அவங்க இருக்கிறத தான் சொல்லுவாங்க. வாட் தே ஸ்பீக் டு யூ இஸ் வாட் தே see. அவங்க பாக்குறத மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க விசுவாசத்துல எல்லாம் பேச மாட்டாங்கல்ல, கரெக்டா? விசுவாசத்துல எல்லாம் பேச மாட்டாங்க, பாக்குறதான் சொல்லுவாங்க. எதை பாக்குறாங்களோ அதை அப்படியே பேசுவாங்க அவங்க. ஓகே, ரிப்போர்ட்ல இது இருக்குதுங்க அப்படின்னு தான் பேசுவாங்க, கரெக்டா இல்லையா? ரிப்போர்ட்ல இருக்கிறத பார்த்துட்டு பட் ஐ சே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ஆர் ஹீல்ட் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அப்படி சொல்றதுக்கு அவர் படிச்சுட்டு வரல. அவர் பாக்குறத பேசுறதுக்கு தான் அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ we are not against them, we are for them only, கரெக்டா? ஆனாலும் நீங்க பாக்குறதே நம்பிட்டு இருக்க கூடாது, நீங்க உணர்றதே நம்பிட்டு இருக்க கூடாது. நான் இதை பாக்குறேன், இதை உணர்றேன், ரிப்போர்ட்ல இதே நம்பிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவன். ரோமன் 4:17 இப்படியே வருது. ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசிச்சானா, மரித்தோரை உயிரோட எழுப்புகிற தேவனும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். சோ நம்ம ஆண்டவர் இருக்கிறது மாதிரி பேச மாட்டார். அவர் என்ன பார்க்க விரும்புறாரோ அதை தான் பேசுவார். அதுதான் நம்ம ஆண்டவர். Hallelujah. God does not speak what he sees, rather he speaks what he wants to see. 4:17 எதை பார்க்க விரும்புறாரோ. இப்ப நம்ம என்ன பேசுவோம் தெரியுமா? எதை பார்க்கிறோமோ அதை தான் பேசுவோம், கரெக்டா இல்லையா? வாட் ஐ see I speak. இதான் மனுஷன். ஆண்டவர் எதை பார்க்க விரும்புறாரோ அதுதான் பேசுவார். ஆபிரகாமை பார்த்த உடனே ஆண்டவர் எப்படி பேசல. ஆபிரகாமும் சாராளையும் பார்த்து மலடுன்னு சொல்லல. ஒரு இடத்துல கூட ஆபிரகாமையும் சாராளையும் பார்த்து ஆண்டவர் பேரன், மலடு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி அவங்க மலடு தான். அவங்க ரெண்டு பேருமே மலட்டு தன்மை இருந்துச்சு, பேரன்னஸ் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. வயதா இருந்தாங்க, பிள்ளை பிறக்க முடியாம இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அப்படியே பேசினாரு, உனக்குள் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். த்ரூ யூ ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் தி எர்த் ஷல் பி பிளெஸ்ட். எப்போ பேசினார்? இத பிள்ளையே இல்லாத போது பேசினார். ஒரு பிள்ளை கூட அவனுக்கு கிடையாது, அப்ப பேசினார் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார், புரியுதுங்களா? ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். என்கிட்ட சில பேர் ஜெபம் பண்ண வரும்பொழுது ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ரிப்போர்ட்ல இருக்கிறத அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நான் உடனே சொல்லிடுவேன், பிளீஸ் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கும் ஹீலிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ எத்தனை பேர் புரியுது? இதை கேட்கறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை, இதை நீங்க சொல்றதுனாலையும் ஒன்னும் நடக்க போறது இல்லை. வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு தான் நான் கேட்பேன். உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு சுகம் வேணும், அப்ப அதை மட்டும் தான் நம்ம பேச போறோம். சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சுகம் வேணும்னா சுகம் மட்டும் தான் பேசணும், ரிப்போர்ட்ல இருக்கிறத பேசக்கூடாது. பிரதர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது பிரதர், பிரதர் அந்த டாக்டர் இப்படி சொன்னார் பிரதர் இந்த டாக்டர் இப்படி சொன்னார் பிரதர். இது தேவையே கிடையாது நமக்கு. Do you want that? எத்தனை பேர் சொல்றீங்க ரிப்போர்ட்ல இருக்கிறதுக்கு வேணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். ரிப்போர்ட்ல இருக்கிறது எனக்கு வேணும்ன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. எல்லாருமே கையில ஏதாவது ரிப்போர்ட் வச்சிருப்பீங்கல்ல, அது வேணா கை தூக்குங்க பார்ப்போம் யார் அப்படி இருக்கான்னு. சரி, அடுத்தது கேட்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ரிப்போர்ட்ல இருக்கிறது வேண்டாம், தேவன் எனக்காக வச்சிருக்க சுகம் தான் எனக்கு வேணும்? அவங்க மட்டும் கை தூக்குங்க.
I don't want anything that is in the report. I want what God has for me. அவங்க மட்டும் கை தூக்குங்க பாருங்க. இதுல கூட ஒருத்தர் தான் கை தூக்கி இருக்காங்க, 2 பேர் தான் கை தூக்கி இருக்காங்க. பாத்தீங்களா? ஆண்டவரே ஃப்ரீயா கொடுக்கறனாலும் நம்ம ஆள் கை தூக்க மாட்டீங்க யாருன்னு. என்ன பண்றது? என்ன பண்றது சொல்லுங்க. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சுகம் வேணும்னா இன்னையில இருந்து ரிப்போர்ட்டை படிக்கிறத நிறுத்திடணும். ரிப்போர்ட்ல இருக்கிறத பேச நிறுத்தினா, அந்த டாக்டர் சொன்னாரு, அமெரிக்கா டாக்டர் சொன்னாரு, அம்ஜிக்கரை டாக்டர் சொன்னாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எங்க அமெரிக்காவையும் அம்ஜிக்கரையும் உண்டாக்குன டாக்டர் நம்ம கூட இருக்கிறார், அவர் தான் இயேசு. அவர் பெருசா அமெரிக்கா பெருசா? அவர் பெருசா அம்ஜிக்கரை பெருசா? சொல்லுங்க. எல்லாத்தையும் உண்டாக்குன டாக்டர் என் கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. நான் அவர் சொல்றதான் கேட்பானா? ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதனாலதான் இந்த அம்மாட்ட சொல்றாரு, அவங்க திரும்ப வந்துருங்க, மத்தையை முடிச்சிருவோம், முடிக்காம போயிட்டா அப்புறம் இதாயிடும், இன்கம்ப்ளீட் ஆகும். வாங்க, மத்தையில சொல்றாரு, எப்ப நான் வந்து எதுக்கு வந்தேன்? இஸ்ரவேலில் தொலைந்து போன ஆடுக்கு தான். மத்திய 5:15-24 தொலைந்து போன ஆடுக்கு தான் வந்தேன் அப்படின்ட்டு. அடுத்து அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா திரும்ப ஆண்டவர்ட்ட வருது. 25 வந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். 25 26ல 26வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லது இல்ல. ஆண்டவர் இன்னும் டீப்பா போறாரு. ஏன்னா கானானியர்களை வந்து நாய்கள் என்று அழைத்தார்கள். லிட்டரலா இஸ்ரேலைட்ஸ், the Jewish people would call the Canaanites as dogs. இது லிட்டரலா நடந்துச்சு. அப்படியே அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. அவனுக்கு மதிக்கவே மாட்டானுங்க யாரையும். சுப்பீரியாரிட்டி இதுல இருப்பானுங்க அவனுங்க. they consider themselves as a superior race. இஸ்ரேலைட்ஸ் எப்பவுமே அவங்களை எப்படி பார்த்தாங்க? நாங்க ஒரு மேன்மையான ஜாதி, இப்படிதான் பார்த்தாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து எப்படி சொல்லியிருந்தாருன்னா, அவங்க கிட்ட எல்லா ஜாதியை விட நீ எப்படி இருப்ப? மேன்மையா இருப்பேன்னு ஆண்டவரே சொல்லியிருந்தார். யூ வில் பி அபவ் ஆல் நேஷன் அப்படின்னா அவங்க தலகணம் பிடிச்சிருச்சு. தே பிகம் வெரி ப்ரௌட். நாங்க எல்லாரோடையும் பெரியவங்க, சுப்பீரியர். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, நாங்கெல்லாம் அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மாதிரி கிறுக்கு பயில்கிற மாதிரி இருந்தாங்க அவனுங்க. புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ள ஜாதி எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். சோ ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க தான் வந்தார். சோ சொல்றாரு, எப்பா என்னது இங்க இதுக்கு இந்த பிரேஸை யூஸ் பண்றாருன்னா, அவங்களுக்கு புரிய வைக்கணும். எவங்களுக்கு? சீசர்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா சீசர்கள் எல்லாரும் யூதர்கள். ஆல் தி டிசைபிள்ஸ் வர் ஜூஸ். சோ புரிய வைக்கணும். அதனால ஆண்டவர் பேசுறாரு, ஏமா பிள்ளையோட அப்பம்னா சில்ட்ரன்ஸ், அதாவது சுகத்தை தான் பிள்ளையின் அப்பம்னுவாங்க. சில்ட்ரன்ஸ் பிரெட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஹீலிங். சோ பிள்ளையோட அப்பத்தை தூக்கி நான் எதுக்கு போட? நாய் குட்டிகளுக்கு போட முடியாது. ஆண்டவர் கொஞ்சம் என்ன பண்ண, நாயும் சொல்லாம நாய் குட்டின்னு சொல்றாரு, நாய் குட்டிகள். ஆனா அந்த அம்மா பாருங்க, விடுறதா இல்ல. எனக்கு பரலோகத்துக்கு போகும்போது நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். பரலோகத்துக்கு போகும்போது சில பேரெல்லாம் பார்க்கணும்னு லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்ல இந்த அம்மா இருக்குது. முதல்ல பார்த்து 4 சாத்தணும்னா ஆதாம் தான். ஏன்டா கிறுக்கு பையில உன்னை யார் அந்த பழத்தை சாப்பிட சொன்னா? முதல்ல அவனை தான் பார்க்கணும்னு இருக்கேன். பரலோகத்துக்கு போகணும்னு பார்த்தோன்னே, ஏன்டா உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, பொண்டாட்டி சொல்ற கேட்டுட்டு அந்த அம்மா தான் தப்பா சொல்லுதுன்னா, உன் வீட்டம்மா தான் இப்படி ஆடா பண்ணுவேன்னு சொல்லி அவனை பார்க்கணும். 4 சாத்தணும் அவனை பிடிச்சி. எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துட்டான் உலகத்துக்குள்ள. பழத்தை சாப்பிட்டுட்டு வேற பழமே இல்லை பாருங்க ஊர்ல. இந்த ஒரு மரம் தான் உனக்கு பழம் பாரு, ஏன்டா அவ்வளவு பழத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு, இதை தான் போய் சாப்பிடுவேன்ட்டு. அது மாதிரி ஒரு லிஸ்ட் உண்டு. ஒரு லிஸ்ட்ல இந்த அம்மா இருக்குது. இந்த அம்மாவும் போய் பார்க்கலான் இருக்கேன். எப்படிமா இப்படி ஒரு விசுவாசம் உனக்கு அப்படின்ட்டு. அது அப்புறம் பாத்துக்கலாம், அதுல டைம் நிறைய இருக்கு. வாங்க. சோ உடனே 27வது வசனம் படிங்க. 27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அந்த அம்மா விடுறதா இல்ல. நீங்க நாய் குட்டின்னு சொல்லுங்க, என்ன பன்னி குட்டின்னு சொல்லுங்க, கழுத குட்டின்னு சொல்லுங்க, டைனாசோர் குட்டின்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் உங்ககிட்ட இருந்து சுகத்தை வாங்காம போக மாட்டேன்னு முடிவு பண்ணிருச்சு அந்த அம்மா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அம்மா நின்றுச்சு விசுவாசத்துல. என்ன வேணா சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. மெய்தான் ஆண்டவரே, கரெக்டு தான். நாய்க்குட்டி தான், நான் மெய்தான், கரெக்டு தான். ஆகிலும் நாய்க்குட்டி கூட எஜமான் மேஜையில இருந்து வரும் துணிக்கைகளை சாப்பிடுமே ஆண்டவரே அப்படின்னுச்சு. இயேசு பார்த்தாரு, ஏம்மா. அடுத்த இயேசு சொல்றாரு பாருங்க, 28வது வசனம். இயேசு அதை பத்தி ஆச்சரியப்படுறாரு. 28th verse படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார்.
அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹalleluya. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசுவே ஆச்சரியப்பட்டார். விசுவாசம் பெரியது. ஹalleluya. அப்போ நினைச்சிருப்பாங்க சீஷர்கள்லாம், ஆஹா, யூதர்களுக்கு மட்டும்தான் இயேசு வந்தாருன்னு பார்த்தா இயேசு எல்லாரையும் சுகமாக்குறாருன்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்ரிஷியேட் பண்றதோட யூதர்கள் அல்லாத ஜனங்கள், அதாவது நான் இஸ்ரேலைட்ஸ் வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவார். ரோம நூற்றுக்கு அதிபதி அப்ரிஷியேட் பண்ணுவார் பாத்தீங்களா, மத்தேயு 8 அப்ரிஷியேட் பண்ணுவார். இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு. யாரை பார்த்து சொல்லுவாரு? ரோமன் நூற்றுக்கு அதிபதி, ரோமன் செஞ்சுரியனை பார்த்து சொல்லுவார். நிறைய இடத்துல வந்து இந்த நான் இஸ்ரேலைட்ஸ் அண்ட் நான் ஜூஸ் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவார் இயேசு. ஏன்னா அவனுங்க விசுவாசம் வந்து இவனுங்களோட பயங்கரமா இருக்கும். சி, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இவனுங்க தான் ரொம்ப விசுவாசிச்சிருக்கணும். யாரு? யூதர்கள் தான். ஏன்னா மேசையா வருவாரு, வந்து ஊழியம் செய்வாரு. அது மட்டும் இல்லாம சிலுவைக்கு போய் மரித்து பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் சுமந்து விடுதலையாக்குவார் நம்மள அப்படின்ற தீர்க்க தரிசனம் இவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. மேசியா வருவார்ன்ற தீர்க்க தரிசனம் ஏசாயா புஸ்தகம் ஃபுல்லா இருக்குது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்க. சங்கீதக்காரன் தாவீதுல இருந்து எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்க மேசியா வருவாருன்னு. ஆனா இவனுக்கு அது மண்டையில ஏறவே இல்லை. ஆனா எங்க இருந்தோ வந்தாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாருல, தேவனுடைய ராஜ்யத்துல ஆபிரகாமோட யாரெல்லாம் வந்து உட்காருவாங்களாம்? தூரமா, தெற்கு மேற்குல இருந்து தூரமா வந்து மற்றவர்கள் வந்து உட்கார்ந்து போஜனம் பண்ணுவாங்களாம். பீப்புள் ஃப்ரம் தி ஈஸ்ட் அண்ட் தி வெஸ்ட் அண்ட் ஃப்ரம் ஃபார் வில் கம் அண்ட் சிட் வித் ஏப்ரஹாம் இன் தி கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒரு இன்னொரு இடத்துல. சோ இவங்களுக்கு வந்து அந்த மற்றவர்களுக்கு இருந்த விசுவாசம் இந்த யூதர்களுக்கு இல்லை. சோ அந்த விசுவாசம் தான் மேட்டரே. அவங்க யூதரா பிறந்ததுனால அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு என்ன நடக்கல, அற்புதம் நடக்கவே இல்லை. விசுவாசித்தவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடந்துச்சு. ஸோ இங்க மேட்டர் வந்து நீங்க எங்க இருந்து வரீங்கன்னே மேட்டர் கிடையாது. நீங்க எங்க இருந்த பேக்ரவுண்டு, எந்த ரிலிஜனு, எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போனீங்க, அதெல்லாமே இங்க இது கிடையாது. எத்தனை வருஷம் இருக்கீங்க, பரம்பரை கிறிஸ்துவனா இல்ல நேத்து தான் ரசிக்கப்பட்டீங்களா, அதெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவுதான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. சொல்லுங்க, எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இதுதான் கலாத்தியர்லயும் சொல்றாரு. திரும்ப ஒரு வாட்டி படிச்சிருவோம் அதை. கலாத்தியர் 3:13-14. கலேஷியன்ஸ் 3:13-14 போடுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். முதலாவது நீங்க விசுவாசிக்க வேண்டியது இதுதான். கிறிஸ்து எனக்காக சாபமானார். கிறிஸ்து எனக்காக சாபமானார். ஆகையால் என்மேல் எந்த சாபம் கிடையாது. முதலாவது இது விசுவாசம். The first thing that you should believe is there is no curse upon me, there is no sin upon me, there is no sickness upon me because Christ became a curse for me. கிறிஸ்து எனக்காக சாபமானார், கிறிஸ்து எனக்காக பாவமானார், கிறிஸ்து எனக்காக வியாதியானார் சிலுவையில. ஆகையால் என் மேல பாவமும் கிடையாது, சாபமும் கிடையாது, வியாதியும் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது இதுதான் விசுவாசிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் verse படிங்க, 14th verse. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால புறஜாதினா நம்மள போட்டிருக்கு. நான் ஜூஸ் தான் புறஜாதின்னு போட்டிருக்கு, ஜென்டைல்ஸ். அப்படின்னா நான் ஜூஸ், யூதர் அல்லாதவர்கள். நம்ம யாருமே டைரக்ட் ஜூ கிடையாதுல்ல. நம்ம எல்லாருமே வந்து யாரும் நம்ம டைரக்டா ஆபிரகாமுக்கு எல்லாம் ரிலேட்டட் கிடையாது. ஆனா ஆவிக்குரிய சந்ததியா மாறிட்டோம். சோ நமக்கு என்ன இருக்குதா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க, என்மேல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது. என்மேல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நான் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க, ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறேன். By faith I have received the promise of the Spirit. By faith, by faith, by faith. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. நம்ம ஜெபிக்க போறோம். We want to close now. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் நீங்க வியாதியில இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன் சொல்லுங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகமானேன். I believe that I'm healed. I believe that I'm healed. Hallelujah. நீங்க வியாதியில இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே நான் சுகமானேன். சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறேன்.
நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. எந்த சாபமும் என் மேல் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுவோமா? எந்த சாபமும் என் மேல் இல்லை. ஹalleluya. எந்த பாவமும் என் மேல் இல்லை. ஹalleluya. 1 கொரிந்தியர் ஹalleluya 1 கொரிந்தியர் 5:21 போட்டிருக்கு. கிறிஸ்து பாவமானார் நாம் தேவ நீதியாகும்படி. அவர் பாவமானார் நாம நீதியாகும்படி. He became sin so that we might become the righteousness of God. Hallelujah. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவரே நீர் பாவமானீர் நான் தேவ நீதியாகும்படி. நீர் பாவமானீர் நான் தேவ நீதியாகும்படி. உங்களுக்கு வியாதி இருக்குன்னா உங்க கைகளை வச்சு நீங்களே சொல்லுங்க. உங்க கைகளை வச்சு நீங்களே சொல்லுங்க. எனக்கு நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு, நீங்க எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து நான் தான் உங்களுக்கு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கையை வச்சு நீங்களே சொல்லலாம். ஹalleluya, ஹalleluya. ஒரு தேவ மனிதர் உங்க கையை வச்சுதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஹalleluya. உங்க வாய்களை திறந்து நீங்க பேச ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் the words of God. ஹalleluya. விசுவாசத்தினால் நீங்க பேசுங்க. ஆண்டவரே நான் சுகமானேன்னு சொல்லுங்க. எங்க வலிக்குதோ, எங்க வியாதி இருக்கோ அங்க கையை வைங்க. உங்க 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 தலையில பாரமா இருக்கா, தலைமையில கையை வைங்க. உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அங்க கையை வைங்க. எங்க பிரச்சனை இருக்கோ அங்க கையை வைங்க. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. யார் வியாதியில இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி நீங்க ஜெபிங்க. அவங்க தூரமா இருக்காங்களா அவங்க பேரை நீங்க சொல்லுங்க. அவங்க பேரை நீங்க சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. உங்க பக்கத்துல இருக்காங்களா அவங்க மேல கையை வைங்க. தூரமா இருக்காங்கன்னா அவங்க பேரை சொல்லி நீங்க இப்பொழுது வார்த்தையை சொல்லுங்க. பக்கத்துல இருக்காங்கன்னா கையை வைங்க. சொல்லுங்க, இப்பொழுதே சுகமாயிருன்னு சொல்லுங்க. இப்பொழுதே வியாதி வெளியே போ. சிஸ்டர் ஏஞ்சல் ஜாய்ஸ் உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, உங்க கால் வலி வெளியே போ. நீங்க கட்டளையிடுங்க இயேசு நாமத்துல. ஜெரமையா சாம் பால் அவருடைய மகன் இப்பொழுதே அந்த ஃபீவர் வெளியே போட்டுன்னு கட்டளையிடுங்க இயேசு நாமத்துல. கட்டளையிடுங்க இயேசு நாமத்துல. ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் ஃபெய்த். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் ஃபெய்த். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, வாட் யூ வாண்ட் டு see you speak. நீங்க உணர்கிறத பேசாதீங்க, நீங்க காண்கிறத பேசாதீங்க, டாக்டர் ரிப்போர்ட் சொல்றத பேசாதீங்க. நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? வாட் do you want to see? Do you want to see sickness or do you want to see healing? உங்களுக்கு வியாதியை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா, இல்ல சுகத்தை பார்க்கணும் விருப்பம் இருக்கா? நீங்க எதை பார்க்க விரும்புறீங்க அதை பேசுங்க. சுகத்தை பார்க்க விரும்புகிறேன் என்றால் சுகத்தை பேசுங்க. விடுதலையை பார்க்க விரும்புறீங்களா, விடுதலையை பேசுங்க. பலத்தை பார்க்க விரும்புறீங்களா, பலத்தை பேசுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புறீங்களா, ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஹalleluya. ஏனென்றால் கிறிஸ்து சாபமானார். கிறிஸ்து எல்லா பரம்பரை சாபம், பரம்பரை வியாதிகள், ஜென்ம சுவாபங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து தன்மையில ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. Thank you Jesus. So start speaking what you want to see. Hallelujah. நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க பேச ஆரம்பிங்க. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Reheneme shekereneme shikarabahalaramo orabahalarama shekeleneme shikaraba. Start speaking that. Hallelujah. Reheneme shikarabo orabahalarama shekeleneme shikarabo rabahanama sharahaladarama. Thank you Lord. Thank you Jesus. இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்வதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Let the power of God manifest in each and everyone's body. Hallelujah. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய மகிமை, hallelujah, வல்லமை புறப்பட்டு செல்வதாக. Hallelujah. Reheneme shikarabahalaramo orabahalarama shekeleneme shakaranamo shoroholodikaranama. Thank you Lord. நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord. Reheneme shikaranamo shokodoronomo shekereneme orabahalaramo shoroholodikaranamo shoroholodikaranamo orabahalarama shekeleneme shikarabolodihanamo. Thank you Jesus. Hallelujah, hallelujah. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்துல. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிரியை செய்வதாக. Thank you Jesus. நன்றி. Hallelujah. Reheneme shikarabahalaramo shokodoronomo. Thank you Jesus. Rabahalanama shekeleneme. Thank you Lord. எங்க உங்களுக்கு பலவீனம் இருக்கோ உங்க சரீரத்துல உங்க கைகளை வச்சு அந்த பலவீனத்தை இயேசுவின் நாமத்துல வெளியே தள்ளுங்க. Hallelujah. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, எல்லா டயபெட்டிஸும் வெளியே போன்னு சொல்லுங்க. உங்க கால்ல வலி இருக்கா, கையை உங்க கால் மேல வச்சு சொல்லுங்க, எல்லா கால் வலி, மூட்டு வலி வெளியே போன்னு சொல்லுங்க. Hallelujah. உங்களுக்கு கேன்சர் இருக்கா, கையை மேல வச்சு சொல்லுங்க, கேன்சர் வியாதியை வெளியே போன்னு சொல்லுங்க. Hallelujah. தைராய்டு இருக்கா, உங்க கையை வச்சு சொல்லுங்க, இயேசு நாமத்துல எல்லா தைராய்டும் வெளியே போன்னு சொல்லுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தை Hallelujah வைத்து நீங்க கமாண்ட் பண்ணுங்க. Use the name of Jesus and command. கட்டளை கொடுங்க.
ஹalleluya ஹalleluya. அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும், டாக்டர் சொல்லிட்டாரு, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வியாதியை அக்செப்ட் பண்ணாதீங்க. டோன்ட் அக்செப்ட் இட் பட் ரெபியூக் இட் and command it to leave in the name of Jesus. Hallelujah. Thank you, Lord. Rabahanama shekereneme shikarabo. O rabahalanama shakadikaranamo rokobolodikaranamo. O rebeheneme shikarabaladihanamo. O kalalanamo shoroholodikaranamo. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. கர்த்தாவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ உண்மையுள்ளவர். Hallelujah. Hallelujah. நீ உண்மையுள்ளவர். Thank you, Jesus. Hallelujah. Reheneme shikarabo. O rabahalanama shekereneme shikarabolodiharanamo. Rabahalanamo இப்பொழுதும் இயேசு நாமத்துல பலவீனத்தோட இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். I bless everyone who's sick. Let the healing power of God manifest in their life. Hallelujah. Let every sickness, I command every sickness to leave them right now, to leave them right now, to leave them right now. I rebuke it. I rebuke it out of their body. இயேசுவின் நாமத்துல வெளியே தள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்துல வெளியே தள்ளுகிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். நீங்க இப்போ விசுவாசத்துல அந்த வியாதியை எதிர்த்து பேசி இருக்கிறீங்க. விசுவாசத்துல அந்த வியாதியை நீங்க கமாண்ட் பண்ணி வெளியே தள்ளி இருக்கிறீங்க. ஆகையால அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்க விசிபிளா பார்க்க ஆரம்பிப்பீங்க. You will see the symptoms coming down. தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. அது வெளியே போற வரைக்கும் பேசிட்டே இருங்க. வெளியே போன்னு சொல்லிட்டே இருங்க. வியாதியை வெளியே போ, இயேசுவின் நாமத்துல வெளியே போன்னு சொல்லிட்டே இருங்க. அது அப்படியே வெளியே போயிடும். ஆமென். ஹalleluya. Thank you, Jesus. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். ஸோ நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தரை நீங்க கனப்படுத்துறீங்க, கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியம் அநேக இடங்களுக்கு செல்வதற்கு நீங்க ஒரு பங்குதாரரா இருக்கீங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஊழியமும் அநேக இடங்களுக்கு போவதற்கு நீங்க பங்குதாரரா இருக்கீங்க. ஸோ கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், மற்ற யூபிஐ மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு. நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை, சாந்தோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் பூர்ணமாக நிரம்பியிருக்கும், உன்னுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸோ நீங்க கொடுக்கறது மூலமாக அநேக இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஊழியமும் போவதற்கான ஒரு வழி உண்டாகிறது. ஸோ மை மினிஸ்ட்ரி இஸ் an evangelistic healing ministry. என்னோட ஊழியம் சுவிசேஷ சுகமாக்குற ஒரு ஊழியம். ஸோ அநேக இடங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அநேகரை சுகமாக்குறதுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ when you partner with this ministry, you are helping the progress in the kingdom of God. When you partner in this ministry, you are helping the expansion of the kingdom of God. இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்க அநேகருக்கு சுவிசேஷம் போக நீங்க உதவி செய்றீங்க. ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank everybody who is giving into the ministry. May God multiply the seeds of your righteousness. கர்த்தர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை பெருக செய்வார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.